புறம் பேசுதல். ஒரு ஊர்ல அலியும் உமரும் 2 நண்பர்கள் இருந்தாங்க. அலி எல்லோருக்கும் நல்ல உதவி செய்வான். ஆனால் உமர் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டான். அப்படிதான் ஒரு நாள் அலி உமர் கிட்ட ஒரு உதவி கேட்டான். ஆனால் உமர் அலிக்கு உதவி செய்யல. அதனால் அலி கோபம் வந்து தன்னுடைய மற்ற நண்பர்கள் கிட்ட உமர் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டான் என்று புறம் பேசினான். அவன் வீட்டுல அம்மா கிட்டையும் உமர் பத்தி புறம் பேசினான். அவங்க அம்மா உடனே அலிக்கு அட்வைஸ் பண்ணாங்க, யாரையும் அந்த நபர்கள் இல்லாத போது புறம் பேசக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். அல்லாஹ் தன்னுடைய திருக்குரானில் 49வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் கூறுகிறான், உங்களில் ஒருவர் மற்றொருவரையும் புறம் பேச வேண்டாம். உங்களில் எவனும் தன் இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவீர்களா? அதை நீங்கள் வெறுப்பீர்களே. புறம் பேசுவதும் அல்லாவே. இவ்விஷயங்களில் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள். இதை கேட்ட அலி உடனே அம்மா கிட்ட, அம்மா, நான் இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டேன் என்று கூறி மனம் வருந்தினான். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இன்ஷா அல்லாஹ் நாமும் யாரையும் பற்றி புறம் பேசாமல் அல்லாவிற்கு இறையஞ்சி நடப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.